ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடு இருக்கணும், ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் சைடில் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி நான் வந்து கோடு போட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா பிசிறு கிளாத்து வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. சரிங்களா? இந்த கிளாத்தோட லெங்க்த்து வந்து நீளம் வந்து நான் வந்து 14 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதில் 4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு மேலே வந்து பஃப்புக்கான அளவு வந்து போயிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பஃப்பு வந்து எவ்வளோ தூரம் தூக்கிட்டு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 4 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம பிசிறு கிளாத்துக்காக விட்டுருக்கோம். அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மேலே வந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கோடு போட்டிருந்தோம்ல ஆல்ரெடி, அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம 4 இன்ச்சில் வித்தில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த 4 இன்ச்சுக்கு கீழே நம்ம 3 இன்ச்சு நம்ம எப்போயுமே ஸ்லீவுக்கான கிளாத்து வந்து நம்ம கட் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம ட்ராயிங் போடுவோம்ல, அந்த இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸ்லீவ் ட்ராயிங் அந்த கர்வ் டிசைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி வரைகிறேனோ இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸ்லீவோட கை சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவோட கர்வை வந்து நீங்கள் கரெக்டாக அளந்து பார்க்கணும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதுலேருந்து நீங்கள் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அப்படி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து நம்ம 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே இருந்து அந்த 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை தொடுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கர்வ் டிசைன் வந்து போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பஃப்புக்கான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? எப்பயும் போல் நம்ம வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சில் நீங்கள் ஹைட் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஃப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அந்த 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து சேர்த்து ஒரு ஆர்காட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேயும் ஒரு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைனிங் கிளாத்தோட கட்டிங் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து சாரியோட மெயின் கிளாத் நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ளவுஸுக்கு வந்து நம்மளுக்கு பிட்டு துணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா லைனிங் கிளாத்து, அதை வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவ் அந்த கிளாத்துக்கு மேலே போட்டுட்டு நம்ம அவுட்லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைனிங் கிளாத் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்லையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லீவ் பேட்டர்னை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எது ஒரிஜினல் பக்கம் எது வந்து ராங் சைடுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து நம்ம கையால் தொட்டு பார்க்கணும். லைட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ராங் சைடு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆல்ரெடி உள்ள ஒரிஜினல் கிளாத்தோட ஸ்லீவ் பேட்டர்னுக்கு மேலே நம்ம இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்காக நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 இன்ச்சில் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். சொரசொரப்பாக இருக்க பக்கத்தை வந்து நம்ம ஸ்லீவோட பக்கத்தில் வச்சுருக்கணும். ஷைனிங்காக இருக்க பேட்டர்ன் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வந்து அதே 2 இன்ச் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்துலேயே கொஞ்சம் பீஸ் இருந்துச்சு, நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நம்ம இந்த கிளாத்தை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஒரு அயன் கொடுத்தாலும் ஓகேவாக தான் இருக்கும். இப்போது அந்த ஓரத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சும் அதுக்கப்புறம் இந்த ஓரத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து தைக்கும்போது ஆல்ரெடி நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து உள்ளே போயிடும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து அவுட்லைனில் ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்ககிட்ட குண்டூசி இருந்தாலும் குண்டூசி எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மல் மிஷின் ஊசி இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல,
அதோட நம்ம ஒரிஜினல் கிளாத்து அப்புறம் லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஓரத்துலேயும் பண்ணிடுங்க, அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு துணி வந்து நகராமல் இருக்கும். சரிங்களா? கீழேருந்து மேலே ஒரு 1 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு குட்டி பாக்ஸோட மூடி வந்து நான் சர்க்கிள் டைப்பில் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்து ஸ்கேலப் டிசைனை வந்து வரைஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து காயின் இருந்துச்சுனாலும் நீங்கள் காயின் வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக அந்த கேன்வாஸில் நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு அடித்து திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு, அதனால தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது ஸ்லீவோட இன்னொரு பீஸ் ஒரிஜினல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் வந்து ராங் சைடு ரைட் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லீவ், அதாவது லைனிங் கிளாத் ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம கேன்வாஸ் வந்து வச்சுக்க போகிறோம். அடுத்து அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்லீவில் வந்து நம்ம எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம அந்த டிசைனை வந்து போட்டுட்டு அவுட்லைனில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கேன்வாஸ்லாம் அந்த ஓரமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் ஸ்கேலப் டிசைன் நம்ம வரைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போது நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸுக்கு இடையில உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அந்த ஸ்கேலப் வந்து எந்த மாதிரி டிசைனில் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. இன்னொரு பீஸ்லேயுமே நம்ம நீட்டாக இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அவுட்லைனில் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போது லைனிங் கிளாத்தை மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து அந்த கேன்வாஸை வந்து விரலை வச்சு வெளியில் நம்ம தள்ளும்போது அந்த கேன்வாஸ் வந்து ஈஸியாக சூப்பராக வரும் பாருங்கள். இப்போது நான் எப்படி கிளாத்தை வச்சு நம்ம பண்ணுறேனோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லீவில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் நீட்டாக அந்த கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு திரும்பும். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு திரும்பினதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு அயனிங் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்லைன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்கேலப் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையுமே நம்ம அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நார்மல் பீட்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எந்த ப்ளவுஸ்னாலும் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி மாடல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நார்மல் ஊசியில் நம்ம எப்போயுமே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக நூல்லாம் எடுத்து நம்ம கோர்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் கோர்த்துக்கோங்க. அந்த ஸ்கேலப் டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதில் அந்த கர்வ் டிசைனில் ஃபஸ்ட்டு வந்து ஊசியை வந்து உள்ளே இருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே அந்த ஊசியில் பீட்ஸ் போட்டுக்கலாம். மறுபடியும் அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைனுக்கு நீங்கள் வந்து ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் எடுங்க. வெளியில் எடுக்கும்போது அந்த நம்ம பீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அதுலேயும் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது ஷர்ட்டில் வந்து நம்ம பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான் அந்த பீட்ஸுக்குமே. நீங்கள் அதே மெத்தடை யூஸ் பண்ணி பட்டன் நம்ம எப்படி சட்டையில் நம்ம தப்போமோ அதே மாதிரி நீங்கள் இதில் தச்சுட்டு பேக்கில் வந்து ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸ் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அந்த ஸ்கேலப் டிசைன்லேயும் அந்த கர்வ் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீட்ஸ் வச்சு. நார்மல் நீடில் நம்மளுக்கு வந்து ஊசியில் வந்து நூலுக்கு வந்து கோர்த்துட்டு நம்மளுக்கு வந்து 4 சைடில் இருக்கணும். 4 பார்ட்டிஷனில் அந்த நூல் வந்து இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் 2 சைட்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து 4 சைடில் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்களும் ஸ்லீவ் டிசைன் வந்து
நம்ம வீடியோ பார்த்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.